தூக்குங்க. மிஸ்டர் விஜய், ஜெயில் ஷிஃப்ட் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடையும் நம்ம இமிடியேட்டா செஞ்சாகணும். இப்போ நமக்கு டைம் கிடையாது. எல்லா ஃபோர்ஸும் வெயிட் பண்றாங்க. கமான் குயிக். சார் 5 வருஷம் என் கூடவே இருந்தவன் சார். விஜய் காம் டவுன். இது எமோஷன் ஆகிறதுக்கு நேரம் இல்லை. இது நம்ம டியூட்டி விஜய். ஃபோர்ஸ்ல இருக்கிற ரிஸ்க் இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால நாமளும் எல்லாரும் கூட சேர்ந்து செத்து போயிடணுமா? விஜய் இல்ல சார், அவனுக்கும் வாழ்க்கை குடும்பம் இருக்குல்ல, அதை பத்தி யாருக்கும் எந்த கவலையும் இல்லை. ஆனா ஜெயில ஒரு குற்றவாளியை நீங்க காப்பாத்தியே ஆகணும். அதுதான் உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்ல? அவனுக்காக முழு போலீஸ் ஃபோர்ஸ், செக்யூரிட்டி, எல்லா வெங்காயத்தையும் கவர்மெண்ட் கொடுக்கும். ஆனா பென்ஷனையும் ரேஷனையும் வாங்குறதுக்கு சாதாரண பாமர மக்கள் ஆபீஸா ஏறி இறங்கணும்ல. விஜய், இது எமோஷனல் ஆகிற டைம் இல்ல சார். நானும் மனசாட்சி உள்ள ஒரு மனுஷன் தானே. என் கூட வேலை செய்யறவங்கள பத்தி எனக்கு கொஞ்சமாவது ஃபீலிங்ஸ் இருக்கணுமா இல்லையா? அதுல என்ன சார் தப்பு? சோ வாட்? இப்போ உங்களுக்கு என்ன வேணும் விஜய்? எனக்கு முதல்ல தெரியணும், அவன் யாருங்கிறது தெரியணும். உங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸ்க்கான நேரம் இல்ல மிஸ்டர் விஜய். இப்போ எனக்கு தெரிய வேண்டியது ஒண்ணு மட்டும் தான். ஜெயில் சிட் பண்றதுக்கு முன்னாடி ஜெயில் சேஃப்னு ஃபயர் சர்வீஸ் சர்டிஃபிகேட் பண்ணணும். அது உங்க டியூட்டி. அதை முதல்ல செய்யுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வேண்டாம், எனக்கு எதுவும் கேட்க வேண்டாம். ஜெயில் சிட் பண்ணுங்க. நீங்க வர்றீங்களா இல்ல நான் வேற யாரையாவது ஏற்பாடு பண்ணணுமா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. எனக்கு போக மனசு இல்லடா. இது நெருப்புனா, இதுகிட்ட நாமளே நம்ம உயிரை கொடுக்க கூடாதுன்னா. சார் சார் கதவு தரங்க சார். சார் சார் வேணாம் சார். சார் விஜய் சார், அங்க போகாதீங்க சார், ப்ளீஸ். சார் சார். ஹேய் விஜய், விஜய் கதவு தரங்க. உங்களுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா? முதல்ல கதவு தரங்க. இந்த கதவு நான் திறக்கணும்னா அவனை நான் பார்க்கணும். என்ன சொல்றீங்க? நீங்க ஒரு பொறுப்பான ஆபீசர். இவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஃபோர்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம இப்படி ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்றப்ப நீங்க மட்டும் இதை பர்சனல் மேட்டரா பாக்குறீங்க. உங்க டீம்ல ஒரு ஆபீசர் இறந்துட்டாருங்கிறதுக்காக இங்க இருக்கிற அத்தனை வரையும் ஒன்னா கொலை பண்ண போறீங்களா? என் கூட வேலை செஞ்ச ஒரு ஆபீசரோட மரணம் உங்களுக்கு சாதாரணமா போச்சு இல்ல? இந்த மிஷன்ல இருக்கிற எல்லாரோட உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம் சார். அவனை என்ன பண்ணணுங்கிறது எங்களுக்கு தெரியும். அவனை கண்டுபிடிப்போம், அவனுக்கு தண்டனை கொடுப்போம். அது போலீஸோட வேலை. என்னைக்கு, எப்போ, எப்படி? அவனை இப்பவே பிடிச்சு இப்பவே தண்டனை கொடுத்தாகணும். இப்போ அது நடந்தே தீரணும். அப்புறம் அவனை தேடுறேன் அவன் பின்னாடி அலைஞ்சு அதுக்குள்ள அவன் எல்லா தப்புகளையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி தண்டனை வாங்கி கொடுக்கறதுல எந்த யூஸும் இல்ல சார். அவனை நான் பார்த்தே ஆகணும், அதுவும் இப்போ. உங்க சஜஷன் என்ன? அவன் இருக்கிற நிலைமையில இப்ப அவங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல சார். அட்டாக் பண்றதுதான் ஒரே வழி. கமாண்டர்ஸ் ஃபோர்ஸ் எல்லாமே ரெடியா இருக்காங்க. இப்போ உங்களோட ஆர்டர் மட்டும் கிடைச்சா போதும் சார். உங்களோட எதிரியையும் என்னோட எதிரியையும் அப்படி அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க பயங்கரமா போராடியாகணும். ஆனா 4 செவத்துக்குள்ள இவ்வளவு நாள் ஒன்னா இருந்தவங்களால அவனை கண்டுபிடிக்க நிச்சயமா ரொம்ப நேரம் ஆகாது. நீங்களே முடிவு பண்ணுங்க. சார் இப்போ நமக்கு டைம் இல்ல சார். உடனே முடிவு எடுத்தாகணும் சார். இத்தனை பேருடைய உயிரை மதிக்காம ஒருத்த மட்டும் தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறானா அவன் வெளியே வாழணும்னு அவசியம் இல்லை சார். நாங்க அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு 1 மணி நேரம் போதும். ஆனா நாங்க அப்படி பண்ணணும்னா நீங்க சொல்றது உண்மைங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வேணும். நம்பிக்கை எங்களுக்கு வரணும்னா சார் கதவை திறந்துகிட்டு இந்த பக்கம் வரணும், எங்க கூட இருக்கணும். அதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? தைரியம் இருந்தா நீங்க எங்களுக்கு தோள் கொடுத்து நில்லுங்க. நாங்க அவனை கண்டுபிடிக்கிறோம். சார் ஓகே, தேங்க்யூ சார். சார் ஒரு நிமிஷம். நம்ம தப்பு பண்றோம். நம்ம யாரை காப்பாத்த முயற்சி பண்றோம் சார்? ஜெயில இருக்க அந்த கிரிமினலையா? சார் அங்க நிக்கிறது விஜய்ங்கிற ஒரு ஃபயர்மேன் இல்ல, என்னையும் உங்களையும் ரெப்ரசன்ட் பண்ற ஒரு காமன் மேன்.
உண்மையை சொல்லணும்னா நீங்களும் நானும் எடுக்க வேண்டிய முடிவை அவர் எடுத்திருக்காரு. சார், நம்மளோட எதிரி விஜய் கிடையாது, ஜெயில்ல ஒளிஞ்சிட்டு இருக்க அந்த கிரிமினல். ஐயோ அவன் என்ன பண்றான்? ஏய் சார் ஏய் 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 விஜய், இது தேவையில்லாத வேலை, சொல்றத கேளுங்க. ச்சே. ச்சே, இவன் என்ன வேலை பண்றான்? டேய் தல்றா தல்ல தல்றா. நம்மள நம்பிதான் சார் உள்ள வந்திருக்காரு. ஒருத்தன் கூட அவர் மேல கை வைக்க கூடாது. யாக்கோபு, நிர்மலே, மதுரை, இவங்க தான் இங்க மேஸ்திரி வேலை பார்க்கறாங்க. இவர் ஏ பிளாக், டி பிளாக், ஜி பிளாக், சி பிளாக். இவங்களுக்கு தெரியாம எந்த ஒரு பிளாக்லயும் ஒரு ஈ கூட நுழைய முடியாது. சாருக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் பண்ணி கொடுங்க. இதுல எத்தனை பேர் மொபைல் போன்ஸ் யூஸ் பண்றவங்க இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சாகணும் ஜெயிலுக்குள்ள இருக்கிற அந்த கிரிமினல் யாருன்னு. 1/2 மணி நேரத்துக்குள்ள இட்ஸ் மை ஆர்டர். சங்கர், எஸ் மேடம். சென்ட்ரல் பிரிசன்ல இருக்க எல்லா கைதிகளோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் எனக்கு வேணும். எஸ் மேடம். கிரைம் அண்ட் கிரிமினல் நெட்வொர்க்கிங் சிஸ்டம்ல கனெக்ட் ஆயிருக்க எல்லா ஸ்டேஷனையும் ரீஸ்டோர் பண்ணுங்க. ஓகே? ஓகே மேடம். See, we have very limited time. பட் மேம், No ifs and buts. I need every bit of information. Immediate. கம் ஆன். இவங்க 4 பேரோட எல்லா டீடைல்ஸையும் விசாரி. விஜய் நிச்சயமா நாம நினைச்ச மாதிரியான ஆள் இல்ல. ஒரு சாதாரண ஃபயர்மேனோட மூளை இல்ல அவனோடது. ஆட்டு கூட்டத்துல இருக்கிற நரிய பிடிக்கிறதுக்காக அவன் அந்த ஆட்டு கூட்டத்தையே பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். சார், அவன் ஜெயில இருக்கிற ஆளுங்களை வச்சு அந்த ஒருத்தனை பிடிக்கிறதுக்கு பார்க்கறான். ஒரு யுத்தத்தை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு 1000 பீரங்கிகள் தேவையில்லை, புத்திசாலித்தனம் மட்டும் போதும். அது அவங்கிட்ட இருக்கு. உன்னோட கேஸ் என்ன? உன் பேர் என்னடா? Someone of you, bigger age group. These are just 2 stations. Where are the rest? சார், நீங்க அந்த 4 பேரோட டீடைல்ஸ் கேட்டிருந்தீங்க இல்லையா? அவங்க சாதாரணமா பிட் பாக்கெட் அடிக்கிறவங்க தான். அப்புறம் இன்னும் 2 பேர் கிடைச்சிருக்காங்க. அவங்கள பத்தி தான் செக். இங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லா டீடைல்ஸும் மேக்ஸிமம் கேட்டாச்சு சார். நீங்க தான் எங்களை புரிஞ்சுக்கிட்டு எங்க உயிரை காப்பாத்தணும் சார். யோ, நீ தானே சொன்ன இங்க கேஸ் எல்லாம் பரவி இருக்குன்னு? இவரும் போலீஸோட ஆளுன்னு நினைக்கிறேன். நம்மள ஏய், சொல்ல கேளுங்கடா. ஏய், நமக்காக தான் உள்ள வந்திருக்காரு. சார், சிச்சுவேஷன் இப்ப ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு சார். இதுக்கு மேலேயும் பார்த்துக்கிட்டு நாம பொறுமையா இருக்க முடியாது. நீங்க தயவு செஞ்சு கமெண்டர்ஸை உள்ள இறக்குங்க. சார், சொல்ல கேளுங்கடா. ஏய், ஏடா. சொல்ல கேளுங்கடா. டேங்க் கவுந்திருக்கேன் சார். 5 மணி நேரம் ஆயிடுச்சு. அவர் நமக்காக தான் உள்ள வந்திருக்காரு. பரவி இருக்கோம் சார். இதுக்கு மேலே வெயிட் பண்ணா இந்த மொத்த நம்ம வெடிச்சு செதறிடும். போலீஸுக்கும் ஃபயர் ஃபோர்ஸுக்கும் மட்டும் தெரிஞ்ச இந்த விஷயம் இவ்வளோ கரெக்டா உனக்கு மட்டும் எப்படிடா தெரியும்? யாரு சொன்னது உன்கிட்ட? சொல்றா சொல்றா.
வேண்டாம். அழுத்துறிவா கிட்ட வந்தினா இத மட்டும் அழுத்துனா நீ நான் இங்க சுத்தி இருக்கிற எல்லாருமே அமுக்கவா. அழுத்துடா, ட்ரை பண்ணு, அழுத்துறோம். ஒரு தீப்பொறி இல்ல, இங்க ஒரு பெரிய பிளாஸ்டே நடந்தாலும் இந்த இடத்துக்கு ஒண்ணுமே ஆகாது. நீ தீவிரமா யோசிச்சு பண்ண எல்லா பிளானையுமே 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு ஃபயர் ஃபோர்ஸ் முடிச்சிட்டோம். 101 டயல் பண்றவங்க எங்க மேல அதீத நம்பிக்கையை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை எக்காரணத்தை கொண்டு ஃபயர் ஃபோர்ஸ் என்னைக்கும் விட்டு கொடுக்காது. எங்களுக்கு காப்பாற்ற மட்டும் இல்ல, திருப்பி அடிக்கவும் தெரியும். நாம புரிஞ்சுக்கணும். திருப்பி அடிக்கணும்னா எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? ஆஃப் தி ரெக்கார்ட்ஸ். நான் கேட்கிற 2 பேர் வேணும். இது ஒன்றும் குழந்தைங்க விளையாட்டு இல்லை. ரீஃபில் பண்றத நீடில் சர்ஜரி மாதிரி ரொம்பவும் கேர்ஃபுல்லா தான் பண்ணணும். இங்க வச்சு ரீஃபில் பண்ணணும்னா உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் உடனே சொல்லுங்க. சார் உங்களுக்கு எவ்வளவு பிளம்பர்ஸ் வேணும்? நான் தரேன். அது மட்டும் இல்ல, இதை ரீஃபில் பண்ணணும்னா இன்னொரு டேங்கர் வேணும். அத பத்தி நீங்க எந்த கவலையும் படாதீங்க. டேங்கர்ஸ் நான் அரேஞ்ச் பண்றேன். இனி நமக்கு வேண்டியது டைம் மட்டும்தான். 2 மணி நேரம். இந்த ஜெயில் ஷிப் பண்றது ஒரு 3 மணி நேரம் தள்ளி வச்சா நம்ம வேலையை முடிச்சிடலாம். நீங்க எல்லாரும் பிரச்சனை பண்ணாதீங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஜெயில நமக்காக வேலை செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்கான். செல் நம்பர் 2ல 412. நான் உங்ககிட்ட ஒரு லெட்டர் தரேன். எப்படியாவது அந்த லெட்டர் அவங்ககிட்ட கொடுத்தா போதும், மத்தத அவன் பாத்துக்குவான். உன் பேர் என்ன? பினாய். தோழர் இக்பால் கொடுத்தாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஜெயில் ஷிஃப்ட் பண்ண முடியாது. வேற ஏதாவது யோசிச்சே ஆகணும். விஜய், நம்மளோட பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. ஜெயிலோட மெயின் செல்ல க்ளோஸ் பண்ணியாச்சு. இனி அவங்க அமைதியாகிற வரைக்கும் ஷிஃப்ட் பண்ண மாட்டாங்க. 2 மணி நேரம். We got 2 hours time.
சார் சொன்ன மாதிரி ஒரு ஃபயர்மேன் என்ன பண்ணணுமோ அதை நான் ஆத்மார்த்தமா பண்ணியிருக்கேன். இனி இதுக்கு பின்னாடி யார் இருக்கா இதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றது எல்லாமே போலீஸோட வேலை. சார் தேங்க்ஸ். நந்தனத்தில் டேங்கர் லாரி கவிழ்ந்ததில் 25 பேர் மரணம், 70 பேருக்கு படுகாயம், அதில் 2 ஃபயர் ஆபீசர் மரணம். நாட்டில் பல்வேறு இடங்களில் வெடிவைத்து தகர்த்த தீவிரவாதி இன்று பிடிபட்டிருக்கிறார். நாட்டில் பல்வேறு இடங்களில் குண்டு வைத்து தாக்க திட்டம் போட்டிருந்த நபர் ஒரு சிறிய பெட்டி கேஸில் மாட்டியிருந்தார். ரிமாண்டில் இருந்து அவனை காப்பாற்றுவதற்காக அவனுடைய நண்பர்கள் தீட்டிய திட்டங்கள் எதுவுமே நடக்காமல் தோல்வியில் முடிந்தது. டேங்கர் லாரி கவிழ்ந்ததில் 25 பேர் மரணம், 75 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இறந்தவர்களில் 2 பேர் ஃபயர் ஃபோர்ஸ் ஆபீசர்ஸ். ஹலோ, எத்தனை மணிக்கு? சரி, ஷாஜகான் பிள்ளை சாரோட பாடிஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ்க்கு இப்போ வரப்போதான். விஜய் சார் வந்துட்டாரு. வாங்க. ஹலோ, சொல்லுங்க. சார், டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஃபோர்ஸ் ஆஃபீஸ்க்கு ஷாஜகான் பாடியும் பிள்ளை சார் பாடியும் வரப்போதான் சார். நாங்கள் உங்களுக்காக தான் சார் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வாங்க சார் போகலாம். சார் சார், பைபாஸ்ல ஒரு பஸ் ஆக்சிடென்ட், 10-20 பேர் மாட்டிட்டு இருக்காங்க. எமர்ஜென்சி சார். சார் வண்டி எடு.